இன்று நமக்கு அழியா செல்வமாக திகழ்கிறது என்ற கல்வி ஒன்றுதான். அன்று ஓலைச்சுவடி, இன்று காகித படிவம். இவை இரண்டும் போய்விட்டு சிம் கார்டு, மெமரி அது போன்று வந்துவிட்டன. ஆனால் அதெல்லாம் அழியும். ஆயின் காகித சுவடியும் ஓலை சுவடியும் அழியாதது. அந்த கல்வியின் பெருமையை உணர்ந்த தேவாளர் எம். கிருஷ்ணன் அவர்கள், அவர்களின் தந்தை இந்தியாவில் செம்பட்டகம் செம்பு பட்டயம் இந்தியாவில் பெற்றவர். அன்னாரின் வழியில் வந்த கிருஷ்ணன் அவர்கள் மகன் இப்பொழுது அந்த கிருஷ்ணன் மெமோரியல் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிகழ்த்தி வருகிறார்கள். அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கல்விக்கு நிதி கொடுத்து உதவுதல், உரிய இழப்பீடுகளை வழங்கி அவர்கள் செய்து வருகின்றனர். அன்னார் இன்று தாங்கள் இயற்றிய புத்தகத்தை இலவசமாக வழங்க உள்ளார். அன்னாரின் சிறிய உரையை தாங்கள் கேட்டுவிட்டு பின் அன்னார் வழங்கும் அந்த புத்தகத்தை பெறுமாறு சபையின் சார்பாக கோரி மகிழ்கிறோம். கிருஷ்ணன் அறக்கட்டளை எனது அப்பா என் கிருஷ்ணன் பெயரில் நிறுவப்பட்டு 2013 செயல்பட்டு வருகிறது. அறக்கட்டளை மூலம் அவ்வப்பொழுது அன்னதானம் செய்து வருகிறோம். நிறைய சொற்பொழிவுகள் நடத்தியிருக்கிறோம். முக்கியமாக 2015 திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மிஷ்கின் தலைமையில் படம் எடுப்பதற்கு எப்படி கடின உழைப்பு அவசியமோ அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உழைப்புதான் முக்கியம் என்பது பற்றி மிக அழகாக மிஷ்கின் உரையாற்றினார். 2017 புத்தகங்கள் நம்முடைய சிறந்த நண்பர்கள் என்ற தலைப்பில் அப்பொழுது சாகித்ய அகாடமி டைரக்டர் இளங்கோவன் அவர்கள் பேசினார். 2019 நவம்பர் மாதம் இந்திய கலை சிந்து சமவெளியில் இருந்து இன்றைய இந்தியா வரை ஒரு அறிமுகம் என்பதை பற்றி தமிழ் ஹெரிடேஜ் ட்ரஸ்டை சேர்ந்த திரு கோபு தலைமையில் சொற்பொழிவு நடத்தப்பட்டது. அத்துடன் நவம்பர் 2022 விஷ்ணுபூர் டெம்பிள்ஸை பற்றி ஒரு சொற்பொழிவு நடத்தினோம். நாங்கள் நடத்திய சொற்பொழிவுகளில் சில முக்கியமானவற்றை மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன். அறக்கட்டளைக்கு RJY பப்ளிகேஷன்ஸ் எனும் எங்கள் பதிப்பகத்தில் கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் எண்களின் வரலாறு, எண்களின் சரித்திரம், பையன், விளையாட்டா வினையா, இந்திய தேவதை கதைகள் ஆகியவற்றிற்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நாங்கள் பல புத்தகங்களை எங்கள் வீட்டின் அருகில் உள்ள பாலக்கா நர்சரி பள்ளிக்கு இலவசமாக வழங்கி உதவி செய்திருக்கிறோம். இந்த அறக்கட்டளைக்கு 80G சான்றை பெற்றிருக்கிறோம். ஆகையால் தயவுடைய அன்பர்கள் எங்கள் தொண்டிற்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறக்கட்டளை பயன் பெறுவோரும் நிதி தருவோரும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 950004837554. இந்த பூச நாடன்று எங்களுக்கு வாய்ப்பளித்த வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
இப்பொழுது என் கிருஷ்ணன் மெமோரியல் சார்பாக குழந்தைகளுக்கு மேலும் பெரியவர்களும் பெற்றுக்கொள்ளலாம் புத்தகம் வழங்கப்படுகிறது. ஆகலாக முதலாவதாக குழந்தைகள் வருமாறு அழைத்து வருகிறோம். குழந்தைகள் என்றால் சிறிய குழந்தைகள் அல்ல, ஒரு 8வது மேலே படிக்கிறவங்க. இவ்வளோ பெரிய பூக்கட்சினா ஐயாவது என்ன பண்ணுவோம் சொல்லு, என்ன பண்ணுவார்? இப்போ காலங்கட்ட கேட்டுல சம்பாதிக்கிறதுக்காக யூகேஜி எல்கேஜி ஆட்டு அக்கு வரை கற்றுக்கிறதுக்கு 50 ரூபா அப்ப அழிக்கணும். இதுதான் கல்வியின் முன்னேற்றம் இன்று வரை. அப்பொழுது +2 வரை வெறும் 2000 ரூபாய் தான் இது செலவு. +2 வரை 2000 ரூபாய் தான் செலவு. இன்னைக்கு +2னாக்கா 25,000 ரூபாய் அது கவர்மெண்ட் சொல்றேன். வெளியேனாக்கா இப்போ நீட்னா என்ன? இதுக்கு அர்த்தம் யாருக்கு தேவைச்சா? நீட்டுன்னு இப்போ வந்து நீட்டுன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கெல்லாம் ஒரு வயசான கேள்விக்கு இப்படி நாடி பார்த்து இவன் கர்ப்பம் ஆயிட்டா, இவளுக்கு சூடு, இவளுக்கு அடி வயிற்றுல வலி, இவளை தான். அப்பேற்பட்ட டாக்டர்கள் இந்தியாவில் இருந்தார்கள். இன்று அதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் கட்சியின் மூலமாகவும் கொள்ளையடிக்கும் அன்பர்கள் மூலமாகவும் கேள்வி பேப்பர்கள், விடைத்தாள்கள் இவற்றால் சம்பாதிக்கக்கூடிய வழிதான் நீட். இல்லை என்று ஒருவர் நிறுவீங்கள். இப்பொழுது மேல்மருவத்தில் நீட்டுக்கு சேர்க்கிறாங்க ஆளு. நம்ம சபையில் இருக்க அன்பர்களுடைய பொண்ணு சேர்ந்தான், கண்ணீர் வடிக்கிறார். கோழி கோழி கோழின்றார். என்னதியா கோழி? எந்த கோழியில் நிற்கிறான் அவன் பிள்ளைன்னு கேட்டால் 2 கோழி செலவு ஆகிறார். நீட்டு படிப்புக்கு 2 கோடி அவர் செலவு பண்ணி படித்தா டாக்டர் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க?